பழையன கழித்து புதியனவற்றை வரவேற்கும் போகி பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையில் போகி பண்டிகை கொண்டாட்டம் பற்றிய தகவல்களுடன் இருக்கும் செய்தியாளர் கீர்த்தி விஜயிடம் பேசலாம். விஜய், போகி பண்டிகை கொண்டாட்டங்கள் சென்னையை பொறுத்தமட்டில் எப்படி இருக்கிறது? உமா, நாளைக்கு பிறக்கும் பொங்கலை முன்னிட்டு இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் போகி பண்டிகை வெறும் விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது விடியற் காலை 4 மணிக்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள், பெரியவர்கள், பெண்கள் எல்லாருமே தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை வீட்டு வாசலில் போட்டு எரிச்சு தங்களுடைய போகி பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்க. மேலும் சிறுவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா மேளதாளங்களோட போகி பண்டிகையை சுற்றி, அதாவது அவங்க இருக்கக்கூடிய பொருட்களை சுற்றி எரிச்சு அந்த தீக்கடியில் உட்கார்ந்து சுற்றி பாட்டு பாடி ரொம்ப விமர்சையாக காலையில் இந்த போகி பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த போகி பண்டிகை இன்று காலை, அதாவது விடுவதற்கு முன்னாடியே இந்த போகி பண்டிகை கொண்டாட ஆரம்பிச்சதுனால பனிக்காலமாக இருக்கக்கூடிய இந்த நேரங்களில் பனியும் இவர்கள் இருக்கக்கூடிய புகையும் சேர்ந்து சென்னை மாநகரம் முழுவதுமாக புகை மூட்டமாக இருக்கிறது. இந்த புகை மூட்டத்துக்கு இடையில இன்றைக்கு விடியல்கள் முழுவதுமே புகையோடு விடிந்து சென்னை மாநகரம் முழுவதும் புகையும் பனியுமாக சேர்ந்து போகி பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உமா, போகியையொட்டி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக பல்வேறு விதமான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான இரவு நேரங்களில் ஏதாவது கண்காணிப்பு இருந்ததா? குறிப்பாக பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் அதிக அளவுக்கு எரிக்கப்பட்டதா? நிச்சயமா ஜெயபதன். அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கடந்த 10 நாட்களாகவே சென்னையில் போகி பண்டிகை எப்படி கொண்டாடணும்னு சொல்லிட்டு அமைச்சு தலைமையில் சில குழுக்களை அமைச்சு எல்லாருக்கும் அதுக்கான விளம்பரங்களை செஞ்சிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருட்களை எரிக்கக்கூடாது, 18 வகையான பொருட்களை எரிக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிருந்தாங்க. இந்த 18 வகையான பொருட்களை எரிக்கிறதுக்கு கண்காணிக்கிறதுக்காக 25 குழுக்கள் நியமித்து சென்னையில் இருக்கக்கூடிய ரோந்து பணிகளையும் இரவு முழுக்க அந்த ரோந்து பணிகளையும் இருந்தாங்க. குறிப்பாக தடை செய்யப்பட்ட டயர், பிளாஸ்டிக் பொருட்கள் போன்ற எரிக்கக்கூடியவர்களை கைது செய்வதற்கான ஒரு விதிமுறைகளையும் விதிச்சிருந்தாங்க. இதன் காரணமாக 25 குழுக்கள் இருந்த குழுக்கள் சென்னை மாநகரம் முழுவதும் ரோந்து பணிகளை சுற்றி இருந்து எரிக்கக்கூடாத பொருட்களை தடை செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் பிளாஸ்டிக், அதாவது பிளாஸ்டிக் இலைகள் தெரித்த துணிகள் மற்றும் அதிகமாக வாயுக்களை ஏற்படக்கூடிய டை-ஆக்சைடை வெளிப்படுத்தக்கூடிய பொருட்களை எல்லாம் எதெல்லாம் தடை செய்யக்கூடாதோ அந்த பொருட்களை எல்லாம் எரிக்கிறாங்களான்னு கண்காணிச்சு, மற்றும் இல்லாமல் பெரும்பாலுமாக டயர் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை முக்கியமாக எரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் மாநகரம் முழுக்க ரோந்து பணிகளை செஞ்சு கொண்டு இந்த பொருட்களை எரிக்கக்கூடாத தடை விதிச்சிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த மாதிரியான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினதுனால இப்போ அந்த பொருட்களுடைய எரிக்கக்கூடிய தன்மைகள் மிகவும் அதிகமாக குறைஞ்சிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கு. அந்த அடிப்படையில் எல்லா இடங்களிலுமே டயர் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுக்காம கண்காணிச்சு அது இல்லாத அளவுக்கு இன்றைக்கு போகி பண்டிகை கொண்டாடப்பட்டிருக்கிறதா தெரிகிறது. தேவப்பிரியன். விஜய், என்னதான் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பல்வேறு விதிமுறைகளையும் அறிவுறுத்தல்களையும் கொடுத்தாலும் அனைத்து பொதுமக்களும் என்ன மாதிரியான பொருட்களை இன்னைக்கு போகி பண்டிகையில எரிச்சாங்க? இதனால ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் ஏதாவது இருக்கா? நிச்சயமா உமா, அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இயல்பாக சொல்லியிருந்தாலும் மக்கள் அனைவருமே பெரும்பாலும் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உபயம் இல்லாத பொருட்களை தான் எரிச்சிருக்காங்க. குறிப்பிடும்படியா இதுக்கு பார்க்கக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய துணிமணிகள் மற்றும் பாய் மற்றும் அவங்க உபயோகப்படுத்தாத சில உபயோகமற்ற பொருட்களை தான் எரித்திருக்காங்க. விழிப்புணர்வு, அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லிய விழிப்புணர்வு ஓரளவுக்கு எல்லாருக்கும் சென்றடைந்திருந்தா சொல்லியிருக்க முடியும். நம்ம பார்த்த வரைக்கும் டயர் மற்றும் அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அதிகமாக எரிக்கப்படல. மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய துணி, பழைய உபயோகம் இல்லாத பொருட்கள், அதாவது பாய் மற்றும் தலையணை, அது மாதிரியான அதிகமான பொருட்களை தான் அதிகமாக எரிச்சிருக்காங்க. பொதுவாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொடுத்திருக்கக்கூடிய விதியில பாத்தீங்கன்னா சாதாரண நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு கியூபிக் மீட்டருக்கு 77 மில்லிகிராம் மாசு காற்றுல துகள்கள் கலக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்படையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த போகி பண்டிகை அன்னைக்கு அது இரு மடங்காக 163 மில்லிகிராம், ஒரு கியூபிக் மீட்டருக்கு 163 மில்லிகிராம் அதிகமான மாசு கலக்கிறதாவே ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த போகி பண்டிகை பார்க்கும்போது அதிகமான பனிமூட்டத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த புகையின் அளவு அதிகமாகவே காணப்பட்டிருக்கிறது. இது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விதிச்சக்கூடிய விதியை மீறி புகைகள் அதிகமாகவே இருக்கிறது தெரியுது. உமா, சென்னையில் கொண்டாடப்பட்ட போகி பண்டிகை குறித்தும் அதனை தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்கனவே மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்தும் தகவலை கொடுத்தீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி விஜய்.